எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். எனக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் ஃபாலோவோட சீசன் 1 எபிசோட் 1 பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்க பெல் ஐக்கான் நாலு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஹீரோ தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஹீரோயின். அந்த ஹீரோயின் கிட்ட யார் ஹீரோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. முதலாவது ஹீரோ தான் நம்ம சஞ்சுமான், இரண்டாவது ஹீரோ வந்து ஒரு புதுசாக வந்து அடிப்பட்டு போகிறேன். அதுதான் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் நாலு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரோட்குள்ள வராங்க. இளவரசி கூட்டிட்டு இளவரசி வந்து நீங்கள் யார் தான் தேடுறீங்க அப்படிங்கும் போது, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ஷாவியா வந்து அந்த இடத்துல வந்து இளவரசி மேலே வரும்போது திடீர்னு மோதிட்டு வந்து தெரியாமல் சாரி பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சுமான் ஒரு இவ்வளோ இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு தெரியாமல் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் மனுஷங்க நான் தெரியாமல் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாதியாவும் அந்த இடத்துல காமிரா இவன் குளிச்சுட்டு எத்தனை நாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாதியா வந்து துறையை மொத்த பார்க்க நம்ம என்ன குளிக்காமே இருக்கோ பேதி தான் குளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை சொல்கிற பெரியவர் வந்து தக்க வெளியே வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ சஞ்சுவான் இருக்கிறான், கூட அந்த இளவரசி இருக்கிறாப்புல, கூட அவனோட அசிஸ்டன்ட் பையன் இருக்கிறான். இவங்களாம் வந்து அவர் சொல்கிற கதையெல்லாம் அவங்க வந்து கேட்டுருக்காங்க. நம்ம அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறா யார் அப்படி உண்மை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இளவரசி வந்து இருக்கிறா இல்லையா, நம்ம சஞ்சுவான் கூட ஒரு 2வது சீனியர் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறா. அவன் வந்து கேட்குற என்ன சீனியர் இதெல்லாம் உண்மை அப்படின்னு. ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, பாவமாக இருக்கிற அப்படின்னு பார்த்துருக்காரு. இவர் கதை சொல்லிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் கதை சொல்லிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேட்டு பதில் கதை சொல்லிட்டு இருக்கிறார். பெரியவர் வந்து கரெக்டாக கதை சொல்லிட்டே இருக்கிறாரு. கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் உள்ள போறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போதுன்னா ஷாவியா கரெக்டாக அவரோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வில்லி அப்படின்ற 2 பேர் பசங்க வந்து தனியாக தட்டு வருது, அவளே பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் வில்லி வந்து என்ன சொல்றான்னா அவ வந்து ஒரு பொண்ணு கூட பழக வச்சுட்டு இருக்கிறா. வில்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. வில்லி உள்ளி அந்த பிள்ளி 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறாரு, பெரிய அசிஸ்டன்ட், அதாவது அந்த கடையோட அந்த ஓனர் உட்காந்து பேசிட்டு ஷாவியா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்குது. ஷாவியா பற்றி வில்லி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறா. எப்படின்னா நீ வந்து இப்படி அந்த பொண்ணு கிட்ட பழகி வச்சுக்கிறா அப்படின்ட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சுமான் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாரு. வந்து நம்ம வந்து இளவரசி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. வந்து டக்குன்னு கடை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம், சுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த இளவரசி வந்து எனக்கு இங்கே வந்து எல்லாம் நல்லா இருக்குது, அவன் சுத்தமாக இருக்குது, பட் ஏதோ பூச்செடி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணுறது யாருன்னா சஞ்சுவான் வந்து அவனோட பவர்லாம் யூஸ் பண்ணி மரத்துக்கு வந்து பூ மாதிரி கொண்டு வந்தால் இளவரசிக்கு இதை பார்த்து சந்தோஷமா இருக்குது. இதை பார்த்து நம்ம சஞ்சுவானுக்கு பழைய ஞாபகம் வருது. ஏன்னா ஷாவியா வந்து சின்ன பழையப்ப சொல்ல வந்து அழகாக ஆடிட்டு இருப்பா, இதை வச்சு அவனுக்கு ஞாபகமாக வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு மற்ற வழியிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் எப்படி தான் வந்து ஷாவியா தேட போறீங்க, எதுக்காக இப்படி வந்து அங்கே ஊரை சுற்றி அழிச்சிட்டு இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் ஒரு இடத்துல இங்கே நின்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கலாம்ல அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோ சோகமாக அடிச்சுட்டு பேசிட்டு ஷாவியாவும் வந்து கட் பண்ணிட்டு அவனை வந்து பேச அடிச்சுட்டு தான் இருக்கிறான். நீ எங்கே தான் இருக்கா சஞ்சுவான் அப்படின்னு அவனை நினச்சிட்டு தான் அடிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஷாவியா வந்து காலையில் அவனே டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு கழுவருக்கு தப்பிச்சு போகலாம் அவனுக்கு போது கரெக்டாக வந்து அந்த பெரியவர் வந்து தடுத்துறாரு. இங்கே பாரு நீ தப்பிச்சுலாம் போக முடியாது, நீ இப்படியே அந்த கழுவி தான் ஆகணும், நீ கழுவி முடிச்சுட்டு போ அப்படிங்கும்போது சரி நான் கழுவிட்டு போயிடறேன் அப்படின்னு வந்து கழுவிட்டு பாத்திரம் இருக்க வரா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கழுவலாம் அப்படிங்கும்போது ஒரு 2-3 பறவை பறந்து போதும் கண்ணுனால ஆஹா நீ ஒரு வேட்டை தான் எனக்கு கூடி பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை அந்த மாதிரி தூக்கி போல கல்லை வந்து வேறு மாதிரி போய் பத்துறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது ஹீரோ எப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து யாரோ அடிச்சு நோக்கப்பட்டு இருப்பாங்க, அவன் வந்து ஆற்றுல வந்து படுத்து கிடக்கலாம். இதை வந்து கணக்கு தெரியாமல் எப்படியோ ஓடிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஷாவியாவோட ஒரு பொண்ணு இருப்பா, அந்த மாசம் வந்து அந்த பண்ணிக்கிட்டு பெற்று கொடுத்தாலையா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அங்கே பாரு பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் ஆயிருக்குது, இது வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கடை இருந்தாலும் நம்மளுக்கு யாரும் ஓடாது அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம், அவன் என்ன கடை ஓப்பன் பண்ணுறாங்க அவனே வந்து சொல்லுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம சஞ்சுவானா அந்த இடத்துல வந்து வெளியே வரான். அதாவது ஷாவியா போனாலே சஞ்சுவானா அந்த இடத்துல வரான். சஞ்சுவான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். அவன் வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் சஞ்சுவான் என்னம்மா நீ அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கடை போட்டிருக்கீங்க, நான் வந்து வைன் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நல்லா போச்சு நம்ம கிட்ட கடை வந்து நல்லா வியாபாரம் ஓடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வெளியே 2 பேரும் ஆற்றுல உட்காந்து நின்று சாப்பிட்டுருக்காங்க. யார் பார்த்தா அப்படின்னா அடிப்பட்ட மனுஷனை வந்து பாவமாக இருக்கிறது போல அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சரி ஒரு துண்டாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அதை வந்து அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, அவனால் அசைவும் முடியல. அந்த நேரத்தில் வந்து அது வில்லிக்கு வந்து ஒரே சந்தேகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் முடியாமல் இருக்கிறானே எப்படின்னு தெரியல, ரொம்ப ஒரு முடியாமல் சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒல்லி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து பூ கொடுத்துறான், பூ வந்து எடுக்கலாம் அதுவும் எடுக்க மாட்டேன், இவன் வந்து கண்ணு முடிச்சு லேசாக பார்க்கலாம், ஆனால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் ஷாவியா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நிறைய விஷயங்கள பேசிட்டே இருக்கிறாங்க. ஷாவியா வந்து அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கிறான். வேலை செஞ்சுட்டே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே பார்வடா அதே இன்னைக்கு வாய் கொஞ்சம் மூடிட்டுங்கடா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்க ஷாவியாவும் அடுத்த நாள் வந்து ஆற்றுக்கு வந்து பார்க்கலாம். இவன் வந்து பூ பிடிச்சிட்டு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கிற பூ பிடிச்சிட்ட ஆளுனா அடிப்பட்ட கடைகளும் பூ பிடிச்சிட்டு இருக்கலாம். ஷாவியா வந்து பழைய நேரம் வருது, நான் சின்ன வயசாக இருக்கும்போது பூ பிடிச்சி தான் பிடிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி பழைய நேரம் வருது. அந்த வந்து ஷாவியா வந்து நான் உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கலாம். அது வந்து பேச முடியாமல் இருக்கலாம். வந்து என்ன தெரியல ஷாவியா வந்து அவனோட மெடிக்கல் அதையே வந்து கூட்டிட்டு வந்தோடனே நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கிறான். என்னன்னா வந்து சுற்றி அந்த கால உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ஆணில இதெல்லாம் வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப பலமாக அடிபட்டுருக்கிறான். அதாவது இவன் வந்து ஒரு அரசு குடும்பம் சேர்த்தவன், அதனால் வந்து எனக்கு அடிப்பட்டு ஒதுப்பட்டு தான் இருக்குது. அதனால வந்து இதில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெரியவர், அதனால் இதை எப்படியாவது பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ண வேண்டிய இருங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நீங்கள் போய் சுற்றி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சுற்றியில் வந்து அந்த கால் வந்து கட்டாக இருக்குதோ அதனால சுற்றி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதோ அது அவங்க 2 பேருக்கு பயமாக இருக்குது, பயத்துட்டா போய் சுற்றி எடுத்துட்டு வராங்க. சுற்றி எடுத்துட்டு அடிக்க போகும்போது அடிக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இதை பார்த்து ஷாவியாக்கும் என்னடா நீங்கள் பயப்படுறீங்களா, கூட நானே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் லைட்டாக கண்ணு முடிக்க பார்க்குறான். இது பாருப்பா நான் உனக்கு கால் பிரச்சனையாக குணம் பார்த்து தரேன், அப்போ தான் நீ நடக்க முடியும், அதை
அதனால் வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து சுற்றியால கால் வைக்க போகிறேன் பயங்கரமாக வலிச்சதுன்னா கத்து அதாவது கத்து அதனால் வந்து உனக்கு முடியல அப்படின்னா உன் படத்தை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கலாம். உங்கள் 2 பேரும் அங்கங்கே பிடிச்சிருக்கு நீங்கள் 2 பேரும் காலை ஓங்கி அடிக்க அந்த பையனுக்கு ரொம்ப முடியல. அந்த நேரத்தில் எல்லாம் காலை எவ்வளோ புண்ணாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு நைட் ஆனப்பனால கட்டோட போட்டுருக்கா படுத்து வச்சுக்கலாம் ஷாவியா. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷாவியாவுக்கு மட்டும் கொடுக்கும்போது சாப்பிடவே முடியல லைட்டாக துப்பிடலாம். இது பார்த்து அந்த பெரியவருக்கு வந்து எப்படி தான் சாப்பிட்டு பொழைப்பானோ தெரியல. நீ வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லை ஏதோ மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஷாவியா சொல்கிறான். இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனுக்கு வந்து ஏதோ மசாலா ஐட்டம் இது கொடுக்காதீங்க தொண்டை நிறைய பொண்ணு இருக்குது இப்போதைக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்வீட்டாக இனிப்பா மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து யாரோ இருக்கிற ரசிகர் அதாவது ரகசமாக பேசிட்டு இருக்கான். அவன் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். கரெக்டாக ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஷாவியா பற்றி நான் பேச கேட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பேசுகிற அந்த பெரியவர் இருக்கிறாரு அಷ್ಟು கதை சொல்கிறவர் அவன் போய் நம்ம சஞ்சுமான் வந்து என்கிட்ட உதவி செய்யணும் அப்படின்னு என்னப்பா உதவி அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெரியவர் ஒன்றும் இல்லை நான் ஒருத்தன் தேடி கண்டுபிடிக்கிறேன் அவன் வந்திருக்கிறேன் அவன் வந்து என் கையில் வந்து கண்ணில் காட்டுங்க அந்த கண்ணாடி மூலமாக காட்டுங்க எங்கள் பார்ப்பை இப்போதைக்கு எங்கிட்ட மந்திர சக்தியில் எதுவும் இல்லை இருங்க நானே உங்களுக்கு ஒரு மந்திரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வந்து அந்த மந்திரத்தை ஊற்றுறான். அது ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு வித்தியாசமாக 4-5 ஷாவியா மாதிரியே டிஃப்ரெண்டான பொண்ணு வந்து காட்டுறாங்க. அவன் சுத்தமாக புரியல ஷாவியாவில் இப்படி இருக்க மாட்டான் ஷாவியா வந்து எதாவது பையன் வேஷத்தை போட்டு கூட சுற்றி இருக்கலாம் அதையாவது காட்டுங்க அப்படிங்கும் போது அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு ஒன்றும் புரியல பேசாமல் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு இது வந்து என்னால் முடியாது தம்பி இப்போதைக்கு நீ போ அப்படிங்கும்போது இதெல்லாம் முடியாது நானே என்னோட சக்தியால் பயன்படுத்துறேன் அப்படிங்கும்போது அவனுக்கு சுத்தமாக முடியல ஷாவியா எப்படி திரும்பி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஷாவியா இருக்கிற இல்லையா அடிப்பட்ட பையன் கிட்ட படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் மேற்கு வத்தி இருக்க மேலே பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியாமையே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரியல. அது வந்து கையை வந்து தன்னால் தாங்கி பிடிச்சிட்டு அந்த மேற்கு வத்தி அவன் மேலே எல்லாம் உரிகிறது அது வந்து ஷாவியா வந்து தான் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம வந்து சஞ்சுமான் வந்து யார் பொண்ணு அப்படின்னு தெரியல. அந்த ஐயா சொல்கிறார் பெரியவர் இவங்க தேடி வந்தது இல்லை இவன் வந்து ஒரு மருத்துவர் இவங்க வந்து யாரும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கூட காலையில் கட் பண்ணி பார்க்கலாம் ஷாவியா வந்து பார்க்கும்போது என் கையில் மிருகவட்டி உரிகிறது அப்படின்னு இவன் எனக்காவது கஷ்டப்படுறான் போல அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள எடுத்து பிடிச்சி கட் பண்ணி மாட்டி விட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊற்றி பார்க்கலாம் சாப்பாடு முடியல அதுக்கப்புறம் ஒரு ரத்தத்தையாவது கட் பண்ணி ஊற்றுறான் அப்படின்னு பார்த்தா ரத்தத்தை பிடிச்சி ஊற்றி விட்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சஞ்சுவனோட அசிஸ்டன்ட் இளவரசி ஒரு பொண்ணு இருப்பாளையா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா அவள் தேட்டருக்கு வரா எங்கே இருக்கான்னு இங்கே பாருமா உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து நீ சாப்பிடுன்னு சொல்லி கரெக்டாக வெளியே எனக்கு கொடுக்குறான். எனக்கு வெளியே சாப்பாடு பிடிக்காது நீங்கள் வந்து உள்ளே வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். சரி நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து ஒன்றுமே பிடிக்கல அவன் மேலே சஞ்சுவான பிரேக்ஃபாஸ்ட் இருக்க போயிடலாம். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க இந்த இளவரசியை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் என் ஷாஜாவுக்கும் இப்படி தான் இது சமயமே தெரியாது நான் அவளுக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் அவள் என்ன பண்ண போகிறா தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஷாஜா வந்து வெளியே இருந்து சோப்பு வெளுத்து வாதிக்கிட்ட வெளியே சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட பார்த்துட்டு வாங்கிட்டு அவசரமாக கழுவு வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த பையனை பார்த்துட்டு இவனுக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அடிக்கடிக்கு வந்து காலங்கள் மாறிட்டே போயிட்டு இருக்குது. அந்த புள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பா அந்த பையன் நீ பார்த்துருக்கா உன்னை அம்மாவா நினச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லு அதெல்லாம் அப்படி நிறைய வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த புள்ளி வந்து இங்கே பார்ப்பா நீ உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு அவன் கண்ணை முடிச்சு லேசாக பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிற காலங்கள் மாறி போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஷாதியா வந்து அந்த பையனுக்கு கொஞ்சம் போல சரியாக நடக்க முடியாத மாதிரி சரியாகனே பார்த்தீங்கன்னா ஷாதியா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியில் தயார் பண்ணி வச்சுருக்கா. இங்கே பாரு இத்தனை நாள் அவருக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போதைக்கு நீ துணி கட்டிட்டு நீ குளிக்க வரையா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து கண்டுபிடிக்கிறான் துணியில் கட்டிட்டு அவர்கிட்ட போகும்போது நம்ம வந்து பொண்ணு தான் எதுக்கு பையன் மாதிரி நினைக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த பையனை வந்து நினைக்கலாம் இது வந்து என்னன்னா இந்த பொண்ணு தான் இல்லை இது பையன் சாரி இது வந்து பையன் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஷாவியா வெளியே உட்காந்து அந்த அசிஸ்டன்ட்ல பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு சீக்கிரமா குணமாகனாலே சீக்கிரமா இந்த அனுப்பியது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு கரெக்டாக வந்து 2வது ஹீரோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராது. இதோட தான் அந்த ஷாவியாவில் ஷாக் ஆகி பார்க்கலாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட தான் இந்த எபிசோடு வந்து முடிய போகுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலகான நெக்ஸ்ட் வீடியோ பை.